நடிகை ஊர்வசி அவங்களுடைய திரைப்பயணம் குறித்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி பார்க்கலாம். பூர்வீகம் கேரளா, சென்னையில பிறந்தேன். அப்பா மேடை நாடக கலைஞரா இருந்ததால ஒடிசா மற்றும் கேரள மாநிலங்கள்ல வசிச்சோம். மூத்த அக்கா கலா ரஞ்சனியோட உடல்நல பிரச்சனைக்கு சிகிச்சை பெற சென்னையில குடியேறினோம். கோடம்பாக்கம் மாநகராட்சி ஸ்கூல்ல 5ஆம் வகுப்புல இருந்து படிப்பு தொடர்ந்தேன். மூத்த அக்கா, இளைய அக்கா கல்பனா, நானு, 2 தம்பிங்கன்னு 5 பேரும் குழந்தை நட்சத்திரங்களாகவே நடிச்சோம். ஒரு கட்டத்துல பெண் பிள்ளைகள் நடிக்க வேண்டாம்னு அப்பா தடை போட்டாரு. கலைத்துறையில இருந்துகிட்டே பெண்கள் நடிக்கிறது தடை போடுறீங்களே, உங்க குறுகிய மனப்பான்மை சரியானு அப்பாவின் நண்பர்கள் கேட்கவே, பிறகுதான் அப்பா எங்களை தொடர்ந்து நடிக்க அனுமதிச்சாரு. அப்பாவோட நிழல்ல வளர்ந்ததால வெளியுலகத்தை பத்தியே தெரியாம வளர்ந்தோம். என் 12 வயசுல அப்பா இறந்து போக தவிச்சு போயிட்டோம். 12 வயசுல அப்பா இறந்து போக தவிச்சு போயிட்டோம். சின்ன வயசுல கூட்டம்னா எனக்கு பிடிக்காது. அதனால கற்பனையான பொய்யான உலகம்னு நினைச்சு சினிமாவை வெறுத்தேன். குழந்தையாகவும் சிறுமியாகவும் நான் சில படங்களை நடிச்சாலும் என்னை நடிக்க வைக்க படக்குழுவினர் படாத பாடுபடுவாங்க. தமிழ்ல ஹீரோயின் ஆன என் முதல் படம் தொடரும் உறவு. என் இயற்பெயர் கவிதா ரஞ்சனி. அந்த பெயர்ல ஒரு நடிகை இருந்ததால சிறந்த நடிகைக்கான வழங்கப்படும் தேசிய விருது பெயரையே எனக்கு சூட்டினார் அந்த படத்தோட தயாரிப்பாளர். குமரி பெண்ணின் உள்ளத்திலே படத்துல பாவமா நடிச்சிருந்தார் பாக்யராஜ் சார். அவரை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ பிஸியான ஹீரோயினா இருந்த கலா ரஞ்சனி அக்கா தான் முந்தானை முடிச்சு படத்துல முதல்ல கமிட் ஆனாங்க. பாக்யராஜ் சார் பார்க்க அக்காவுடன் நானும் போனேன். அங்க அவர் எல்லோரையும் அதட்டி வேலை வாங்கிட்டு இருந்தாரு. சினிமாவுக்கு ரியல் லைஃபுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்க புரிஞ்சுக்கிட்டேன். சினிமா மீது வெறுப்பு அதிகமாச்சு. அந்த நிலையில அவர் கொடுத்த வசனத்தை தமிழ் சரியா தெரியாத அக்கா தடுமாற்றத்தோட பேச, ஏதோ ஒரு ஆவேசத்துல பேப்பரை பிடுங்கி கடன்னு நான் டயலாக் பேச தொடங்கினேன். என்னை திட்டி ஓரமா உட்கார வச்சுட்டார் பாக்யராஜ். கோபம் தலைக்கேறி, நீ இந்த படத்துல நடிக்க வேண்டாம்னு அக்கா கிட்ட சொன்னேன். அந்த படத்துக்கு பாக்யராஜ் சார் மொத்தமா 80 நாட்கள் கால்ஷீட் கேட்க, அவ்வளவு நாள் நடிக்க வாய்ப்பில்ல, நாங்க கேரளாவுக்கு குடி போயிருவோம்னு யதார்த்தமா நிலைய சொன்ன அக்கா அந்த படத்துல நடிக்கவும் மறுத்துட்டாங்க. அதோடு கல்பனா அக்காவுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு சென்னையில தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த சூழ்நிலை தான் ரஞ்சனி அக்காவுக்கு பதிலா சின்ன ரோல்ல சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சாங்க. இரவு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்குறது என் வழக்கம். நீ இப்படி சீக்கிரமே தூங்குனா எப்படி ஷூட்டிங் முடிக்கிறதுன்னு பாக்யராஜ் சார் திட்டுவாரு. ப்ரொடக்ஷன்ல எனக்கு சீக்கிரமா டின்னர் தர மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுல சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுவேன். என்னோட அந்த 13 வயசுல பரிமளம் கேரக்டர் மாதிரி தான் நிஜத்திலையும் நடந்துப்பேன். அப்ப நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். என் கேரக்டருக்கு கொஞ்சம் வெயிட் போடணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன்ல தினமும் காலை மதியம் மட்டும் எனக்கு நிறைய சாப்பாடு தருவாங்க. அசைவம், இரவுல வெண்ணெய், அடிக்கடி ஜூஸ், செம்ம கவனிப்பு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த பொண்ணு எப்படி ஜூஸ் குடிக்குதுன்னு பாருங்க பாக்யராஜ் சார்னு திட்டுவாரு. ஜூஸ்ன்னு சொல்றாருன்னு நான் சத்தம் போட்டு சிரிக்க அவர் மேலும் கோபப்படுவாரு. பாக்யராஜ் சாரும் நானும் சினிமாவுக்கு போற சீன். புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நளினத்தோட நான் நடிக்கிறதுக்குள்ள பாக்யராஜ் சார் நொந்துட்டாரு. நடிப்பே வேண்டாம், இந்த படம் ஷூட்டிங் முடிச்சதும் படிக்க போயிடணும்னு தினமும் நினைப்பேன். ஆனா அந்த படத்துக்கு டப்பிங் கொடுக்க கூட எனக்கு நேரம் இல்லை. ஓடுற அளவுக்கு பிஸி ஆயிட்டேன். முந்தான முடிச்சு படம் பெரிய ஹிட்டு. என் நடிப்பை பாராட்டினாலும் பலரும் என்னை சின்ன பொண்ணுன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. அதனால கோயம்புத்தூர்ல நடந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவுக்கு புடவையில தான் போகணும்னு அடம் பிடிச்சேன். தியேட்டர் நிர்வாகி ஒருவரின் மனைவி நான் உடுத்தி இருந்த பாவாடை சட்டை மேல அவங்க பட்டு புடவைய கட்டி விட்டாங்க. மேடையில பாக்யராஜ் சார் என்னை பத்தி பெருமையா பேசுறப்போ எழுந்து நின்று எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேன். திடீர்னு இடுப்புல சொருகி இருந்த புடவை மடிப்பு கீழே சரிந்து குடை மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் சிரிக்க எனக்கு அவமானமா போச்சு. சிரிக்காதீங்க, சின்ன பொண்ணு ஆசையா புடவை கட்டி இருக்குன்னு சொல்லி என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கோவை சரளாவை புடவைய சரி பண்ண சொல்லி சொன்னாரு பாக்யராஜ் சார். அவமானத்துல நான் அழுது அந்த மேடையில பேச மறுத்துட்டேன். அந்த படத்துக்கு சிறந்த அறிமுக நடிகைக்கான தமிழக அரசின் விருதினை வழங்கிய எம்ஜிஆர் எனக்கு 5 பவுண்ட்ல தங்க மோதிரம் அனுப்பிச்சாரு. கமல் சார் அட்வைஸ் படி மலையாளத்துல நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள்ல அதிகம் நடிச்சேன். கேரளாவுல பல கலைஞர்கள் அர்ப்பணிப்புடன் நடிக்கிறத நேர்ல பார்த்து வியந்திருக்கேன். சினிமாவுல நடிக்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு அவங்க அனுபவ ரீதியா சொன்னாங்க. 100 படத்துக்கு மேல நடிச்சிருந்த அந்த தருணங்கள்ல தான் சினிமா மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டாச்சு. பிறகுதான் முழு ஈடுபாட்டோட நடிச்சேன். நடிப்புல நான் செய்த தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டேன். தமிழ்ல முக்கியத்துவமுள்ள நிறைய படங்களை நடிச்சு புகழ் பெற்றேன். நடிகைகளுக்கு காமெடி வராதுன்னு சொல்லுவாங்க. அதை முறியடிக்கவும் எனக்கு பிடிக்காத கிளாமருக்கு மாற்றாகவும் தான் நகைச்சுவை நடிப்பை தேர்ந்தெடுத்தேன்.
ஒரு ஹீரோயின் இந்த முடிவெடுக்கிறது அப்போ பெரிய சவால். என் எல்லா படங்கள்லையும் நகைச்சுவையை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். மலையாள சினிமாவில தான் முதல்ல வரவேற்பும் வெற்றியும் கிடைச்சது. அதன் பிறகு தமிழ்ல என் நகைச்சுவை நடிப்பை ஏத்துக்கிட்டாங்க. மகளிர் மட்டும் படத்தை பத்தி பேச ஒரு நாள் போதாது. 3 பெண்கள் கேரக்டரையும் விளக்கி கிரேசி மோகன் சார் எனக்கு பிடிச்ச ரோலை தேர்வு செஞ்சு சொன்னாரு. ரோஹிணி நடிச்ச கேரக்டர்ல நடிக்க ஆசைப்பட்டேன். என் நிறத்துக்கு டல் மேக்கப் போட்டு நடிக்கிறது சிரமம்னு ஜானகி கேரக்டர்ல நடிச்சேன். கறவு மாடு 3ன்னு பாடல் ஷூட்டிங். வேலை செய்யற பெண்களை கறவு மாடுன்னு கிண்டலா கிராமங்கள்ல சொல்லுவாங்க. எங்களை நாங்களே அப்படி சொல்லிக்கிறது நியாயமானு கோவப்பட்டு நடிக்க மறுத்தேன். குடும்பத்துக்காக உழைக்கும் பெண்களை அடையாளப்படுத்த தான் அந்த வார்த்தைன்னு போன்ல ரொம்ப நேரம் பேசி என்னை சமாதானப்படுத்தினாரு பாடலாசிரியர் வாலி சார். அதன் பிறகுதான் நடிச்சேன். அப்புறம் ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி பாடல் வெளியான பிறகு வாலி சாரை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திச்சேன். உனக்காகத்தான் இந்த வரிகளை பயன்படுத்தினேன், எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்லி அவர் சிரிக்க நானும் சிரிச்சிட்டேன். அழகன் உட்பட பாலச்சந்தர் சாரோட பல படங்களை நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னால நடிக்க முடியல. வனஜா கிரிஜா படம் பார்த்தவர் தியேட்டர்ல இருந்தபடியே என்ன பாராட்டி கடிதம் அனுப்பினாரு. உத்தம வில்லன் படத்துல நடிக்கிறப்போ அவர் கூட பழக அதிக வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முறை சர்வர் சுந்தரம் படத்துல KR விஜயா அம்மாவின் திருமணத்துல வாழ்த்தும் நாகேஷ் சார், நல்ல ஆம்பளை புள்ளைய பெத்தெடுங்கன்னு சொல்லுவாரு. பொம்பளை புள்ளைய பெத்தெடுக்க சொல்லிருக்கலாமே, அங்கே உங்க ஆணாதிக்கம் வெளிப்பட்டுருச்சுன்னு படார்னு அவர்கிட்ட சொன்னேன். அடிப்பாவி, பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை அதிகம் எடுத்திருக்கிறது நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷத்துல என்ன ஆணாதிக்கவாதின்னு சொன்ன முதல் ஆள் நீதான். இனி என் படத்துல நீ நடிப்பியான்னு அவர் கேட்க எனக்கு வருத்தமாக்கி, நிச்சயம் நடிப்பேன் சார்னு சொன்னேன். தாய்க்குளமே படக்கதையில மாற்றம் செய்ய சொல்லி நான் விவாதம் செய்ய அதை ஏத்துக்கிட்டாரு படத்தின் கதாசிரியர் பாக்கியராஜ் சார். இப்படி உடன்பாடு இல்லாத விஷயங்களுக்கு எதிராக தைரியமா குரல் கொடுப்பதுதான் என் வழக்கம். நடிப்புங்கிறது பொய்யுங்கிற எண்ணம் இப்போது எனக்கு இருக்கு. அதனால நடிக்கிற கேரக்டருக்கு உயிர் கொடுக்கவே ஆசைப்படுவேன். இதுவரை நடிப்புக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டதே இல்ல, யார்கிட்டையும் வாய்ப்பும் கேட்டதில்ல. 500 படங்களுக்கு மேல நடிச்சிருப்பேன். அதுல 400க்கு மேற்பட்ட படங்கள் ஹீரோயின். பல மொழி சூப்பர் ஸ்டார்களோட ஜோடியா நடிச்சிருக்கேன். ஆனா ரஜினி சாருக்கு ஜோடியா பல படங்களை நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சும் அது நடிக்கல. தேசிய விருது, பல மாநில அரசுகளின் விருது உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். அதை விட நடிப்பு ராட்சசின்னு கமல் சார் எனக்கு பட்டம் கொடுத்தத உயரிய விருதான் நினைக்கிறேன். ஆக்டிவா நடிச்சிட்டு இருந்த நிலையில தனிப்பட்ட வாழ்க்கையில சில சிக்கல்கள் ஏற்பட சோர்ந்து போனேன். என் வாழ்க்கை துணையாக இணைந்த கணவர் சிவபிரசாத் தான் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குனாரு. 40 வயதை தாண்டிய பிறகு எனக்கு இளமையை கொடுத்தது என் மகன் இஷான். அவன் பிறந்தப்போ தாயாக நானும் மறுபடியும் பிறந்தேன். குழந்தைய கவனிச்சுக்க சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிப்பை தவிர்த்தேன். எடை அதிகமாயிடுச்சு. எடையை குறைச்சு மீண்டும் ஆக்டிவா நான் நடிக்க ஊக்கப்படுத்துறாரு என் கணவர். அதனால இப்போ 4 தென்னிந்திய மொழிகளை ஆக்டிவா நடிக்கிறேன். ஆச்சி மனோரமாவுடன் நிறைய படங்களை நடிச்சிருக்கேன். அவங்கள ஆத்தான்னு தான் கூப்பிடுவேன். மனோரமா உட்பட என் நெருங்கிய வட்டாரத்தினர் என்னை பொடின்னு, அதாவது கடைக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. தன் பர்சனல் விஷயங்களை பத்தி ஆட்சி என்கிட்ட பலமுறை மனம் விட்டு பேசியிருக்காங்க. ஒரு ஷூட்டிங்காக அவங்க சொந்த ஊரான பள்ளத்தூருக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. போராட்ட வாழ்க்கையிலும் சினிமாவில் வெற்றி பெற்றது குறித்தும் கண்ணீருடன் பகிர்ந்துகிட்டாங்க. உனக்கு சினிமா வெற்றி உட்பட எல்லாமே சுலபமா கிடைச்சிடுச்சு, அதை சரியா பயன்படுத்திக்கோன்னு அவங்க சொன்னது பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. அதன் பிறகு என் பொறுப்பும் அதிகமாயிடுச்சு.